ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் குளிர் இருந்தது. குளிரில் வந்து நமக்கு வந்து நிறைய தோட்ட வேலை இருந்தது. எல்லா செடியும் வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்த செடியெல்லாம் நம்ம வந்து ப்ரூன் பண்ணணும், கட் பண்ணணும். நம்ம போன வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப பெருசாகியிருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பிரித்து வைக்கணும். அப்போ தான் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து நிறைய காய்க்கும். ஸ்ட்ராபெரி வந்து சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து பிரித்து வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நல்லா அந்த புதராட்டம் இருக்குது, புஷ்ஷாக இருக்குது. அப்போ வந்து வெளிச்சம் வந்து அவ்வளோ கிடைக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நல்லா காய்க்காது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு செடியை எடுத்துகிட்டு நம்ம வந்து பிரித்து வைக்கணும். நம்ம வந்து ஒரே ஒரு அந்த ரூட் மட்டும்தான் வச்சோம். அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கன்று வந்திருக்குன்னு காமிக்கிறேன். எல்லா செடியிலும் அப்படி தான் நிறைய கன்று வரும். இதுக்கப்புறமா நம்ம வந்து கடையிலேருந்து கன்று வாங்க தேவையில்ல. நம்ம இதுலேருந்து எடுத்தே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். 3 4 5 6 செடி. சிலதில் வந்து 7 8 இருக்கும், சிலதில் வந்து கம்மியாக கூட இருக்கும். இந்த மாதிரி சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா ஒழுங்காக வெளிச்சம் கிடைக்காம எல்லாமே வந்து ரொம்ப சின்னதாக தான் காய்க்கும் ஸ்ட்ராபெரி. நம்ம வந்து பிரித்து கொஞ்சம் இடம் விட்டு விட்டு வைக்கணும். அப்போ வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ராபெரி கிடைக்கும். அடுத்த வருஷம் நிறைய கிடைக்கும். ஒரு செடியாக எடுத்துகிட்டு வேரை மட்டும் உள்ள மண்ணுக்குள்ளே நம்ம வந்து நட்டு வைக்கணும். மேலே வந்து மண் படக்கூடாது. எல்லாத்தையும் நட்டுட்டு சுற்றி வந்து வைக்கோல் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து நம்மளோட பழைய ஸ்ட்ராபெரி செடியிலேருந்து எடுத்த கன்று, ஸ்ட்ராபெரி பேபிஸ் எல்லாம் வரிசையாக நட்டு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்ட்ராபெரியெல்லாம் வந்து ஜூன் ஜூலையில் தான் வந்து சீசன். அப்போ தான் வந்து ஸ்ட்ராபெரி காய்க்கும். இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. அங்கே வந்து இப்போ ஸ்ட்ராபெரி சீசனில் இருக்குது. இது வந்து இன்னொரு வெரைட்டி ஸ்ட்ராபெரி. அங்கே போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வரலாம். இதுதான் அந்த ஸ்ட்ராபெரி தோட்டம். அதுக்குள்ளே அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே மும்முரமாக பறிச்சிட்ருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபார்மாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்து நமக்கு